திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதி சேர்ந்தவங்க நாங்கள். எங்களுக்கு கொண்டக்காரன்ட்டு ஒரு கிராமம் எங்களுது. அது பல வருஷமாக இருக்குது. இருந்தாலும் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அதில் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்துருது. பசங்க அண்ணாண்ட கிராஸ் பண்ணி ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. பாதுகாப்பு கிடையாது. அங்கே ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. ஆனால் வண்டிங்க வாகனம் வேறு பெருத்து போச்சு அந்த ஊரில். அதனால குழந்தைங்க கிராஸ் பண்ண முடியல, பெரியவங்களும் கிராஸ் பண்ண முடியல. பஸ் ஸ்டாண்டு வேணும், எங்களுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்பு வேணும். அது மட்டும் சொல்லுங்க. கட்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டல. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு வீடு வேணும். அது இல்லாமல் 2 பொம்பளை பசங்க வச்சுருக்கிறோம். பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. எவ்வளோ நடக்குது நாட்டில், அதெல்லாம் இல்லாத மாதிரி மாற்றணும் ஐயா. சிஎம் விஜய் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு என்னோட கோரிக்கை. நன்றிண்ணா. நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலேருந்து பேசுகிறோம். மீஞ்சூர் ஒன்றியம் கொண்டக்காரன்ற கிராமம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் பல வருஷமாக எல்லா ஆட்சிலையும் வந்து பஸ் ஸ்டாப்பிங் வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் எங்கள் ஊர் தலைவர் கவுன்சிலர் நிறைய பேர்கிட்டலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுவரையுமே பஸ் ஸ்டாப்பிங் எங்களுக்கு கட்டித்தரல. அதனால் என்னன்னா, எங்களுக்கு வந்து அண்ணன் மூலிமா வந்து எங்களுக்கு பஸ் ஸ்டாப்பிங் வந்து சீக்கிரமாக அங்கே கட்டித்தரணும். இது வந்து மனுவாக கொடுத்தா மனு வந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு லேட் ஆகும். இது ஸ்ட்ரெயிட்டாக அண்ணனுக்கே போய் சேரணும். இது ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி என்னன்னா, இப்போ கோவில் இருக்குது, அங்கே ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த அம்மன் கோயிலேருந்து நாங்கள் கிராஸ் பண்ணி கோவிலுக்கு போனோம்னாலும் போலீஸ் சேஃப்டிக்கு வேணும் எங்களுக்கு. ஏன்னா பாதுகாப்பு இல்லை. 4 சைடுமே வந்து லாரிங்க வண்டிங்க எல்லாம் நிறைய இதுவாக இருக்கிறதுனால திரும்ப முடியல. அதுக்கோசம் வந்து அண்ணன் எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பாதுகாப்பு எங்களுக்கு அந்த இடத்துல போடணும். அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சேஃப்டிக்கு வேணும் அந்த இடத்துல. அதுக்கோசம் அண்ணனுக்கோசம் எங்களான ஒரு கோரிக்கை. இன்னொன்று என்னன்னா, எங்கள் ஊரில் வந்து வீடுங்க வந்து அண்ணன் மூலியமா எங்களுக்கு வீடு வரணும். எனக்கும் வீடு இல்லை. அதனால அண்ணன் மூலியமா எங்களுக்கு நானும் 3 பொம்பளை பசங்க இருக்கு. நானும் அண்ணன்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அண்ணன் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறதுக்கோசம் நானும் மனு அழிச்சிருக்கேன். இன்னும் அவர்கிட்ட வந்து எனக்கு இன்னும் வரல பதில். அது டைமிங் கேட்டுருக்காரு. சப்போஸ் எங்களுக்கு மனுவை கழிச்சுதானா, அண்ணனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் இது ஒரு கோரிக்கையாக வைப்போம். எங்களுக்கு வீடு கட்டி தரணும் அண்ணன் மூலியமா. எங்களோட பசங்க என்னன்னா, சிஎம் அம்மா தான் எங்களுக்கு வீடு கட்டி தரணும், எங்களுக்கு சிஎம் அம்மா தான் பண்ணணும், எல்லாமே அவரு தான் எங்களுக்கு செஞ்சு தரணுன்றாரு. உங்களோட ஆசீர்வாதத்தோட எங்களுக்கு வீடு கட்டி தரணும். எங்களோட கோரிக்கை அதுதான். நன்றிண்ணா. என் பேர் பவானி. நானும் மகளிர் அணியில் மீஞ்சூர் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்கேன். நான் 2.5 வருஷமா அண்ணனுக்கோசம் நாங்கள் இது கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். அவருக்கோசம் இன்னமும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். இன்னமும் நல்லதை செய்வோம். அண்ணனுக்கோசம் சேவை பண்ணுவோம். எங்களோட சப்போர்ட் எல்லாமே லேடிஸுங்க எல்லாமே எங்கள் ஊர் தொகுதியில் இருக்கவங்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எப்போவுமே நாங்கள் அண்ணனுக்கு ஃபுல் சப்போர்ட் இருப்போம். அதே மாதிரி அண்ணன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் மாமனா அவர் வந்து இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். அதுதான் என்னோட கோரிக்கை. நல்ல வீடு கொடுத்துருக்குறாங்களா? அப்புறமா ஏமோ பட்ட காய்தங்கி கேட்டிருக்கிறோம், அது கொடுப்ப சொல்லியிருக்கிறாங்க. சொன்னா இப்போ கொஞ்சம் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். வீட்டில் ஒரு கொஞ்சம் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, அந்த வைப் பிரச்சனை, அதுக்கு தான் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அவ்வளோதான், எதுவுமே இல்லை. எல்லாம் தான் நல்லதாக பண்ணுறாங்க விஜய் சார். இப்போ கூட அதான் தண்ணி பிரச்சனை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கள் குறிக்காரெல்லாம் குடிக்கிற தண்ணி சரியாக வர மாட்டேங்குது. பட்ட காகிதம் மறுபடியும் பட்ட காகிதம் 2 வாட்டி கொடுத்தோம் மனு. இல்லை, இன்னொரு வாட்டி கொடுத்து பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆற்று பக்கத்தில் ஏதோ சொல்கிறாங்க பாதி பேர். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டியிருக்கிறோம் வீடு. பட்டை தான் கேட்குறோம். அந்த பட்டை கேட்குற போது கொடுப்பே சொல்லியிருக்கிறாங்க விஜய் சார். அது அந்த சால்கிட்ட 2 வாட்டி பேசியிருக்கிறோம். ஏதோ பட்டை கொடுக்குறோமா கொஞ்சம் நேரம் இரு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்தா நல்லபடி தான் இருக்கும். எங்களுக்கு கூட கொஞ்சம் உதவி இருக்கும். நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை, ஏதோ வீட்டு பிரச்சனை ரொம்ப தான் இருக்குது. அது கொஞ்சம் பேசுறதுக்கு தான் வந்தோம். விஜய் சார் இல்லையா, சின்ன சார் இருக்கிறாங்களா? அது கொஞ்சம் பொன்னேரியா? பொன்னேரி தான். பொன்னேரி குண்டமச்சேரி இந்திரா நகர் காலனியாண்ணா? ஆமாய்யா. பட்டா புது கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க எப்படியான சொன்னால் 30 பேர் 40 பேர் இருக்கிறவங்க. புது கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க. ஒரே வீட்டில் 5 வீடு 3 வீடு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.